இன்றைக்கி நிறைய பிரபலங்கள் வாக்கு செலுத்தியிருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் வாக்கு செலுத்தியிருந்தாங்க. அதன் பிறகு நம்ம அஜித் அவர்களும் வாக்கு செலுத்தியிருந்தாங்க. அஜித் அவர்கள் முதல் ஆளாக போய் வாக்கு செலுத்தியிருந்தாங்க. அதன் பிறகு நம்ம விஜயண்ணாவும் இன்றைக்கி வாக்கு செலுத்தியிருக்காரு. விஜயண்ணா நீலாங்கரையில் இருக்கிற வாக்குச்சாவடியில் அவர் வாக்கு செலுத்தியிருந்தார். ஆக்சுவலாக எல்லா நடிகர்களுமே அவங்க பாட்டுக்கு ஓட்டை போட்டு போயிட்டாங்க. எல்லாருக்குமே கூட்டம் வரதான் செஞ்சுது. கேமராலாம் எடுத்துகிட்டு தான் வந்தாங்க, எல்லாமே பண்ணாங்க. சூப்பர் ஸ்டாருக்கெலாம் 40 கேமராவுக்கு மேலே வந்தது அப்படின்னு பிகைண்ட் வெப்ஸில் செய்தியெல்லாம் வெளியிட்டாங்க. நம்ம விஜய்னா வரும்போது பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தள்ளுமுள்ளாயிருச்சு. விஜய்னா பாவம் நொந்து போயிட்டார். எல்லா மீடியாக்கள்லையும் விஜய் நடுங்கிட்டார், பதட்டத்தில் பயந்துட்டார் அப்படி இப்படின்லாம் போட்டுட்ருக்காங்க. அந்தளவுக்கு விஜயோட ரசிகர்கள் எதற்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தான் நமக்கு சுத்தமாக புரியலை. சரி, வாக்கு செலுத்த வராரு, அவரை பார்க்குறாங்க, அப்படியே பக்கத்தில் நின்று பார்த்தாங்கன்னா வேலை முடிஞ்சுது. போட்டு நெருக்கி தள்ளி அண்ணனை மூச்சு விடாமல் ரொம்பவே அப்படியே பார்க்குறதுக்கே நமக்கு பாவமாக இருக்குது. அந்தளவுக்கு பண்ணுறாங்க. அவரும் மனுஷன் தானே, அப்புறம் அவரையும் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக விடணுமா இல்லையா? அதெல்லாம் கிடையாது. போட்டு நெருக்கி தள்ளணும், முண்டி அடிக்கணும், ஃபோட்டோ எடுக்கணும், அப்புறம் அவரை மூச்சு விடாமல் ஆக்கணும், இப்படி பதட்டத்தில் நடுநடுங்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்கே வருவாங்க போல். ஒருவேளை விஜய் ரசிகர்களோ அல்லது வேறு எந்த ரசிகர்களும் அப்படி பண்ணுறாங்களா அப்படின்னு தெரில. சரி, ஓட்டு போட வர்றதுக்கே எப்படின்னா, அடுத்து அண்ணன் வேறு எலெக்ஷனில் நிற்க போகிறாரு, அங்கங்கே மேடை போட்டு பேச போகிறாரு, கூட்டத்தில் பிரச்சாரம் பண்ண போகிறாரு. அப்போல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. விஜய்னா எப்படி மீண்டு வருவார் அப்படின்னு தெரில. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம் அது என்ன நடக்குது அப்படிங்கிறத அப்போ பேசலாம்.